ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்மக்கிட்ட எப்படி வந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் டோப்பா கப்பீஸ். ஸோ இதில் நம்மக்கிட்ட 3 பேர் இருக்குது. இந்த 3 பேர் நம்ம இப்போ எங்கே போய் எடுத்துகிட்டு வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே தான். இது வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ். நம்மளுக்கு ரெயின் அக்வாட்டிக்ஸ்ன்றவங்க நம்மளுக்கு இந்த கொரியர் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம 1.5 டேஸில் நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் நம்மளுக்கு கையில் வந்துருச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக இதை எடுத்து நம்ம வீட்டுக்கு போகணும். பிகாஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை சேஃபாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டா மீன்ஸ் ஏர் பம்ப் ஆட் பண்ணி ஆக்சிஜன் கிடச்சிச்சின்னா அது சர்வைவ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு. கேரளாவிலேருந்து நான் ஃபிஷ்ஷஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 3 பேர் இறந்து போச்சு, 6 பேர் போட்டிருந்தாங்க பீஸ். ஸோ இதில் வந்து லைவ் ஃபிஷ்ஷுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நம்ம சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம குவாரண்டைனில் விட்டுடலாம். பிகாஸ் இது ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் அண்ட் எந்த டிசீஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால் குவாரண்டைன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அண்ட் இவங்க பேக்கேஜ் வந்து நீட்டாக தான் இருந்தது. பிகாஸ் எந்த கேப்புமே எந்த ஹோல்ஸுமே அதெல்லாம் கிடையாது. டேப் போட்டு ஃபுல்லாக நீட்டாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லைவ் ஃபிஷ்ஷுன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அண்டு இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி டைரெக்டாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்டு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அண்டு கப்பீஸ்லேயே எனக்கு தெரியாத நிறைய வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட் அனுப்புனாங்க. எனக்கு அதில் எதுவுமே பேர் கூட தெரியல. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் கப்பீஸ், ஷ்ரிம்ஸ் அண்டு நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி பேசுங்க. அண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துருந்து தளபதி எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். இதில் வந்து டோபாஸ் தான் இருக்குது. இதில் 3 வெரைட்டியுமே டோபாஸ் தான். அண்ட் தென் இதில் வந்து ரெட் டோபாஸ் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து உள்ளே வந்து டக்வீட் பிளான்ஸும் கொஞ்சம் தெரியாமல் வந்துருச்சு போல். அண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. பேக்கேஜ் நீட்டாக இருக்குது. மீன்ஸ் அது எல்லாமே அலைவாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு மேட்ரு. பிகாஸ் ஒரு பேக்கேஜும் நம்மளுக்கு எடுக்கும்போது உள்ளே பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து சுற்றுதா இல்லை அப்படியே ஸ்டேபிளாக இருக்கான்னு பயமாக இருக்குது. ஏன்னா பொனோட்டி அப்படி தான் எனக்கு ஆகிட்டனால இந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்டு நம்ம ஒன்று எடுக்கும்போது எல்லாமே அலைவாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கரெக்டாக 3 பேர், 3 மேல் 3 ஃபீமேல் அனுப்பியிருந்தாங்க நம்மளுக்கு. அது எல்லாமே இப்போ தான் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து அல்பைனோ ஒயிட் ஃபீமேல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 6த்தையும் எடுத்துட்டோம். இப்போ இந்த 6த்தையுமே நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டப்பில் நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுடலாம். பிகாஸ் 1.5 டேஸ் ட்ராவலில் வந்திருக்கு. அதனால் இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆக்டிவ் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டேங்கில் போட்டு இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ மாதிரி தரேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிஷ்ஷோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பார்சல் எல்லாத்துலேயுமே. இது நம்ம தனித்தனியாக போட்டிருக்காங்க ஒரு ஃபிஷ்க்கும் ஒரு பேக்கேஜுன்னு சொல்லி. அண்ட் எதையுமே டபுள் 2 ஃபிஷ்ஷு ஜோடியாக ஒரு பேக்கெட்டில் போடலை. எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. அண்ட் அதோட பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளே பார்த்தோம் எல்லா ஃபிஷ்ஷுமே ஆக்டிவாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எனக்கு தெரியல. எல்லாமே நல்லா தான் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் எந்த டிசீஸும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் டிசீஸ்லாம் இருந்தால் இந்நேரத்துக்கு இந்த பேக்கேஜ் ட்ராவல் அப்போவே அது எல்லாமே இறந்து போயிட்டுருக்கோம். அண்ட் தென் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஸ்விம் பண்ணுது நல்லா. அதுதான் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் டபுள் பேக் பண்ணியிருக்காங்க. நல்ல திக்கான கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது எதுவும் டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இல்லை. அண்ட் கார்னர்ஸ்லும் வந்து மேலெல்லாம் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அண்ட் தென் ஃபிஷ்ஷும் போய் எங்கேயும் ஸ்டக் ஆகிக்காது. ஸோ நல்ல பேக்கேஜுக்கு நம்ம 5 out of 5 கொடுத்துடலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக ஃப்ளோட் மிதக்க விட்டுடலாம். நம்ம ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சாச்சு. இந்த தண்ணியில் வந்து நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம பார்சல் எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்கு மேலே ஒரு 10 to 20 minutes இல்லை ஒரு 30 minutes கூட நீங்கள் ஃப்ளோட் பண்ண விட்டுடலாம். ஸோ தட் அந்த வெளியில் இருக்க தண்ணியும் உள்ளே இருக்க தண்ணியும் ஸ்டேபிள் லைக் டெம்பரேச்சர் ஸ்டேபிள் ஆனதும்
நீங்கள் உங்களோட பார்சல்ஸை பிரித்து விடலாம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுமே நான் வந்து பார்சலை பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஓல்டு வாட்டரும் சேர்த்தே நம்ம வந்து இந்த தண்ணியில் ஊற்றிட்டோம். நீங்கள் ஓல்டு வாட்ரு தானே, அது கெட்ட தண்ணி, அதில் அழுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லி தூக்கி போடாதீங்க. அதுக்கு அதோட ஹோம் அப்படின்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஓல்டு வாட்டரும் சேர்த்தே நீங்கள் இந்த மாதிரி எங்களோட டேங்க்கில் விட்டுருங்க. பிகாஸ் குவாரண்டைன் தான் பண்ண போகிறோம். உங்கள் டேங்க்கில் எந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வராது. ஓல்டு வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வெளியில் ஊற்றிடாதீங்க, அதையும் சேர்த்து இதிலே ஊற்றிடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு பார்சலாக பிரித்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம குவாரண்டைன் பண்ணுற மாதிரி தான் மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணி, ராக் சால்ட் யூஸ் பண்ணி நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோம். பட் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் தென் மெயினாக எந்த டிசீஸும் இல்லாத மாதிரி இருக்கனால நம்ம வந்து குவாரண்டைன் பீரியட் நம்ம கோல்ட் ஃபிஷ்க்கு பண்ணுற மாதிரி 3 or 5 days அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது. நான் இதுக்கு 2 hours தான் குவாரண்டைனே பண்ண போகிறேன். அண்ட் தென் நான் வந்து ஒரு குட்டி டேங்க்கில் இதை போட்டு வச்சுக்கலான் இருக்கேன். இதுக்கு ஒரு பாண்ட் செட்டப் தான் கொடுக்கணும். நான் பாண்ட் செட்டப் அது பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பண்ண போகிறது கிடையாது. டேங்க்கில் போட்டு நான் அவங்க எல்லாத்துக்கும் இதை ஃபஸ்ட் காட்டுறேன். குவாரண்டைன் முடிச்சதுமே குவாரண்டைன் நான் எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி காட்டி அகைன் காட்டி நம்ம பிரித்து விட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸால் இல்லை, அது நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்குது தண்ணிக்குள்ளே. அண்ட் தென் கூட பல டக்பீட்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் உங்கள் கப்பீஸ்க்கு டக்பீட்ஸ் போடலாம், அது நல்லது தான். அண்ட் ரொம்ப ஓவர் க்ரோவாக விட்டுறாதீங்க. பிகாஸ் ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்காது. அண்ட் தென் அதோட கப்பீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒரு பாதி டேங்க்கில் மட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து அமோனியா சைக்கிளில் நல்லபடியாக பார்த்துக்குவோம். இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ், டக்வீட் இது எல்லாமே ஆல்ரெடி நான் அது டக்வீட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணால் காய்ச்சலில் கொடுக்குறேன், அது நம்ம வீடியோ பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு கான்செப்ட் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிரித்து இப்போ விட்டுட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுற்றிட்டுருக்கு. எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லை, நல்லா தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று கையில் பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த எல்லாமே ஆல்பைனோ, அதில் அந்த ஒரே ஒரு ரெட் டோபாஸோட மேல் மட்டும் இருக்குது. மற்ற எல்லாமே ஆல்பைனோ, ஒயிட் டோபாஸ் அண்டு ஒயிட் ஆல்பைனோ இந்த மாதிரி தான் இருக்குது. இவங்கக்கிட்ட நம்ம வந்து வாங்கினதில் எந்த குறையும் எனக்கு பர்சனலாக கிடையாது. பிகாஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கலர் நல்லா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது, மெயினாக இறந்து போல், பேக்கேஜும் நல்லாயிருக்கு, அண்டு டெலிவரியும் சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து ட்ரஸ்டபிள் தான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் வேணும்னா இவங்களை கன்ஃபார்ம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் இவங்ககிட்ட வாங்கலாம். அண்ட் நான் கீழேயும் மென்ஷன் பண்ணுறேன் அவங்க காண்டாக்ட் நம்பர், இந்த வீடியோ கீழே சைடில் வர மாதிரி. அண்ட் இது வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸில் போட்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டப் செட்டப்லேருந்து கிளாஸில் மாற்றும் போதும் நான் அதே வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் புது தண்ணியில் அடிக்கடி மாற்றாதீங்க, அப்புறம் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போக சான்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே இப்போ நல்ல கலர் தெரியும். பிகாஸ் லைட்டில் காட்டியிருக்கேன். லைட்டில் கலர்லாம் இன்னும் பாக்கி சூப்பராக தெரியுது. இது எல்லாமே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் இதோட ஃபீடிங் வீடியோவும் போடுறேன் அப்படி இது கூட. பிகாஸ் இது எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் எதை வச்சு இந்த ஃபிஷ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் அது ஹெல்த்தியாக இருக்கணும், வைட் ஓப்பன்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபிஷ் வந்து ஹெல்த்தி கிடையாது. இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபின்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் அதுவுமே இல்லாமல் டெய்ல் எல்லாமே எதுக்குமே பிரேக் ஆகலை, இல்லை கட் ஆகி இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டெய்ல் எல்லாமே பக்காவாக சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டேங்க்கில் விட்டதும் அதோட புது என்விரான்மெண்ட், அதுங்க எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எப்படி சுற்றிட்டு நல்லா பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து இந்த கப்பீஸ் எல்லாத்தையும் ரேட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது. ஸோ நான் இவங்களை கன்ஃபார்ம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இவங்களை நம்பி வாங்கலான்னு சொல்லி. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்க. என்னை விட்டால் நான் இதை உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஹவர்ஸ் கணக்கில் இதை உட்காந்துட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ரெட் ஒன் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட். பிகாஸ் அந்த ஃபுல் ரெட் அது உடம்புல அந்த டெய்லுக்கு முன்னாடி மட்டும் வந்து ப்ளூ கலரில் கொஞ்சம் இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நம்ம ஃபிஷ் வந்து ஃபீடிங்கே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ இதை நம்ம செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அண்ட் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.